கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானது என்ற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், மனிதர்களை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நான் உதாரணமாக சொன்னது போல் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய உற்றார் உறவினர்களை, நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை, இந்த மாதிரி மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ம செயல்படுத்தி இருக்கோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செயல்படும் போது கர்த்தராகிய தேவன் நம் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறவராக, மகிமைப்படுகிறவராக காணப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானது எது எது என்று சொல்லி தான் இன்றைக்கு ஒரு 6 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இப்பொழுது நம்ம வாசித்தோம் என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் பல சூழ்நிலைகளில் கடவுள் என்னைய கைவிட்டுட்டாரு, தேவன் என்னைய கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். கண்டிப்பாக இல்லை. கர்த்தர் கண்டிப்பாக எப்பொழுதுமே நம்மோடு கூட தான் இருக்கிறவராக இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்காக செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, என்னாலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் கூட 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்போ என்னாலும் நம்மோடு நம்முடைய தேவன் இருக்கிறதுனால நம்ம எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேல் பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பது தான் நம்முடைய தேவனுக்கு பிரியமான காரியம். நம்மை ஆசீர்வதிக்காமல் அவர் எங்கே போக போகிறாரு. இப்போ நம்ம நல்லா உழைக்கிறோம். யாருக்காக உழைக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக தான் உழைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், நல்ல படிப்பை கொடுக்கணும், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாருமே தாய்மார்களாக தான் உட்காந்துருக்கோம். என்றைக்குமே எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி நம்ம யாருமே இருந்ததே இல்லை. யாரும் அப்படி இருக்கவும் மாட்டாங்க. உலகத்தில் ஒரு 90% தாய்மார்கள் நான் நல்லா இருந்தால் போதும், நான் நல்லா இருந்தால் போதும்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர் நல்லா இருந்தால் போதும்னா அநேகர் உழைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, எப்படி உலக பிரகாரமான நாமே நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விருப்பப்படுறோமோ, அதை காட்டில பல மடங்கு அதிகமாகவே நம்முடைய பரம பிதாவாகிய தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல தான் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்கிறார், அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும், அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் விரும்புகிறார். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான காரியம். இரண்டாவது, நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இரண்டாவது, யாரை பிரியமுள்ளவர்களாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, உண்மையுள்ளவர்களை கர்த்தர் அவருக்கு பிரியமானவராக கருதுகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா, உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கூட உண்மைத்தன்மை இல்லாமல் காணப்படுகிறது. அதனால தான் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கடவுள் என்னை மட்டும் ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு நம்ம உண்மையாக நடக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பிரியமானது எது, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் விரும்புகிறார். பொதுவாக எடுத்துக்கோமே, கணவன் மனைவி இருக்கிறாங்க வீட்டில். அந்த கணவனுக்கு மனைவி உண்மையாய் நடக்கும்போது மாத்திரம்தான் கணவன் மனைவி மேலே பிரியமாக இருப்பார், மனைவியுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். மனைவி கணவனுக்கு உண்மையாக இல்லாத போது மனைவியுடைய தேவைகள் சந்திக்கப்படாத அந்த வீட்டில் பிரச்சனைகள், சமாதான குலைச்சல் எல்லாமே இருக்கும். அதே போல தான் கணவனுக்கும். மனைவிக்கு கணவன் எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவனாக காணப்பட வேணும். அப்போ தான் 2 பேருக்குள்ளாக அந்யோன்ய ஐக்கியம் ஏற்படும். அதே போல தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம் உண்மை. கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு நம்ம மீறி நடக்கக்கூடாது. கர்த்தர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ எந்த சூழ்நிலையிலும் அந்த கட்டளைகளை நம்ம மனதில் இருத்தி அதன்படியாக நடக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது தான் கர்த்தர் நம்ம பிரியமுள்ளவராக அவர் காணப்படுவார். மூன்றாவது, நீதிமொழியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பலி
கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். இங்கே பாருங்க, பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்காக ஒரே தரம் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பலியாயிட்டார், நம்முடைய பாவங்களுக்காக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எதற்காக பலி செலுத்தினாங்க அப்படின்னா, பாவ நிவாரணத்துக்காக பலி செலுத்துகிறாங்க. பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவரவர்களுடைய பாவத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு புறா குஞ்சையோ காடைகளையோ ஆட்டுக்கடாக்களையோ காளைகளையோ அவங்க பலியிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் சிலுவையில் பலியானதுனால நம்ம அவரிடமாக டைரக்டாக பேசி அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அதுவே போதுமானது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பலி செலுத்தினால் ஒருபோதும் நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரிடமாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது மட்டும்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பார்க்குறோம், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. எவ்வளவோ தீமையான காரியங்களை செய்துட்டு பலி போய் செலுத்துவாங்க. பாவத்திலேயே நிலச்சிருப்பாங்க, வருஷம் ஃபுல்லாக பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சுருவாங்க, போய் கெடா வெட்டிட்டு வந்துடுவாங்க. கெடா வெட்டிட்டு வந்தோடனே அப்பாடா என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நான் இப்போ பரிசுத்தவனாக இருக்கிறேன்னா அவங்களுடைய மனதிற்குள்ளாகவே ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, திரும்பி பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிறது மாதிரி திரும்பி பாவத்தின் மேலே பாவமாக செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த பாவம் செய்கிற மனிதர்கள் கொடுக்கக்கூடிய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அதுதான் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். துன்மார்க்கன் அப்படின்னா யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்த்தரை விட்டு விலகின யாவருமே துன்மார்க்கர்கள் தான். நம்ம சங்கீதம் 1:1 நம்ம வாசிக்கும்போது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவியனுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன்னா கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். இதை விட்டுட்டு வேற எந்த காரியங்கள் செய்தாலும் அவன் யாரு, துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது துன்மார்க்கனுடைய வழியை கர்த்தர் அழித்து போடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், துன்மார்க்கர்கள் அதாவது பாவிகள், நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் பாவிகள் செலுத்தக்கூடிய பலியை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். கர்த்தர் இட்ட கட்டளையின்படி நடக்கிற செம்மையானவர்களுடைய ஜெபம் தான் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாக பதில் கொடுக்கிறவராக, ஏற்ற வேளையிலே பதில் கொடுக்கிறவராக கர்த்தர் காணப்படுகிறார். 4வது நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3 வாசிப்போம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் ஒருபோதும் பலியை விரும்புகிற தேவன் அல்ல, நீதி செய்கிறதை தான் விரும்புகிறார். நம்ம நீதியை செய்யணும், நியாயத்தை செய்யணும், மற்றவர்கள் மேலே இரக்கம் பாராட்டணும், இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். பலி செலுத்துவது ஒருபோதும் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, நீதியும் நியாயமும் செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம். 5வது எசேக்கியேலின் புத்தகம் 18 அதிகாரம் 23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே அழிவதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. அவன் என்ன செய்யணும், மனம் திரும்பி அவர் அண்டையிலே ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் அண்டையிலே ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் என்பது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அப்போ துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு பிழைப்பது. அப்போ துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே இருந்தால் என்ன செஞ்சிருவானா, அவன் அழிந்து போயிடுவான், துன்மார்க்கத்திலேயே அழிந்து போயிடுவான். அது கர்த்தருக்கு ஒருபோதும் பிரியம் அல்ல. அவன் தன் வழிகளை விட்டு பிழைப்பது கர்த்தருக்கு பிரியம். சரி, அவனுடைய வழியை விட்டுட்டு
பண்ணிட்டு வந்துட்டா பிழைப்பானா அப்படின்னா அவனும் ஒரு நாள் மரித்து போக தான் போகிறான். ஆனால் மறு வாழ்க்கையிலே, அதாவது கர்த்தருடைய வருகையிலே ஒரு பிழைப்புக்குண்டான காரியம் அவனுக்கு உண்டாயிருக்கும். நித்திய ஜீவனுக்குள்ளாக அவன் பிரவேசிக்க முடியும். நரக வாழ்க்கை அவனுக்கு இருக்காது. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்பி அவர் எப்படி இருக்கிறாராம்? நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீடிய பொறுமை, எதற்காக அவர் அந்த நீடிய பொறுமையை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது. துன்மார்க்கன் மடிவது எனக்கு பிரியமல்ல. அவன் என்ன செய்யணும்? மனம் திரும்பி வரணும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அப்போ துன்மார்க்கர்கள் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி வர வேண்டும் என்று தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். 6வது 2 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, அநேக சபைக்கு வர்றதில்ல, இந்த உபவாச ஜபத்துக்கு வர்றதில்ல, ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா வர்றதில்ல. ஏன் அப்படின்னா காணிக்க போட்டு ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்காக என்ன செய்கிறதில்ல, வர்றதில்லை. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் நம்ம கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது அது நம்முடைய உழைப்பின் பயனாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக இருக்கலாம், நம்முடைய உழைப்பாக கூட இருக்கலாம். நம்ம உற்சாகமாய் கர்த்தருடைய காரியங்களில் செயல்படும் போது கர்த்தர் நம்ம பிரியமுள்ளவராக இருக்கிறார். கட்டாயத்தோட விசனத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய காரியங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துக்கு நேரம் செலவு பண்ணி உட்காந்துருக்குறீங்க, தூரத்துலேருந்துலாம் உட்காந்துருக்குறீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தால் தூங்கிக்கிட்டா இருப்போம், ஏதாவது ஒரு வேலை நமக்கு இருக்கும். வேலை இல்லாமல், வீட்டில் நமக்கு வேலை இல்லாமல் இங்கே நம்ம உட்காரலை, பொழுது போகாமல் இருக்கு, அதனால் நான் உட்கார்றேன் அப்படின்னு நம்ம உட்காரலை. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமருவோம், கர்த்தருக்காக நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுவோம் அப்படின்னு முழு மனதோடு விருப்பத்தோடு உட்காந்துருக்குறீங்க. பாஸ்டருடைய கட்டாயத்திற்காக யாரும் உட்காரலை. சரிங்களா? அப்போ பாருங்கள், நம்ம விசனத்தோடோ கட்டாயத்தோடோ கர்த்தருடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்காமல் உற்சாக மனதோடு நம்ம செயல்படும் போது கர்த்தர் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு சபைக்கு போனால் காணிக்க கொடுக்கணுமே அப்படின்னா அநேக சபைக்கு வருவதை நிறுத்திடுறாங்க. இல்லை, அப்படியே வந்தாலும் காணிக்க கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன, சரி எல்லாரும் போடுறாங்க நம்ம போடலைன்னா ஏதாவது நினச்சிக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு வஞ்சனையோடு ஒரு விசனத்தோடு என்ன செய்கிறாங்க? காணிக்கையை போடுறாங்க. அந்த காணிக்கையினால் முதலாவது யாருக்கு பாதிப்பு அப்படின்னா காணிக்கை போட்டவங்களுக்கு தான் பாதிப்பு. அப்படிங்கிறது அவங்களுக்கு அதனால் எந்த ஒரு ஆசீர்வாதமுமே இருக்காது. நம்ம கொஞ்சம் கொடுத்தாலுமே நமக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம கொடுக்கணும்? உற்சாகமாய் கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்கணும். எனக்கு நான் இந்த 10 ரூபா போடுறேன்னா அதன் மூலமாக கர்த்தர் என்னைய நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு உற்சாக மனதோடு முழு உள்ளத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறோம், ஏதோ பெற்றுட்டோம் போடுறோம் அப்படின்னா நம்ம போடுறோம் கிடையாது. நம்முடைய பிள்ளைக்கு நல்ல முறையில் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்முடைய காரியங்களை, நம்முடைய உலகப்பிரமான காரியங்களை எவ்வளோ உற்சாகமாக நம்ம செயல்படுறோம். அதுபோல் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம உற்சாகமாக செயல்படும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இறுதியாக எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் கர்த்தருக்கு பிரியம். நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்தோம், தான தர்மம் பண்ணணும்னா அதில் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர்
திரும்ப கொடுப்பேன். உலக பிரகாரமான ஜனங்கள் கூட என்ன செய்வாங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால பயந்து நம்ம கொடுத்துருவோம். உலக பிரகாரமான ஜனங்கள் கடன் வாங்குவாங்க நம்மள்கிட்ட, ஆனால் திரும்பி கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. சில சமயங்களில் கொடுக்க கூட மாட்டாங்க. நம்ம என்ன செஞ்சுருவோம், பல சூழ்நிலையில் சரி போ ஏதோ ஒரு கஷ்டம் அதனால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மன்னித்து விட்டுறவங்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ பாருங்கள், இங்கே சொல்கிறாரு, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு நம்ம இறங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு தானம் பண்ணுறதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தானம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த ஏழைக்கு கடன் கொடுக்குறோமா, அந்த கடனை யார் திரும்ப கொடுப்பா? ஏழை வாங்கினா ஏழை தான் கொடுக்கணும். ஆனால் ஏழைக்கு கொடுக்குற தான தர்மம் அது யாருக்கு நம்ம கடன் கொடுக்குறோமா? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோமா? அவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்மனர், அவர் போய் நம்மள்கிட்ட கடன் வாங்குவாரா? ஒருபோதும் வாங்க மாட்டார். ஆனால் என்ன சொல்கிறாரு, நீ ஏழைக்கு ஒரு 10 ரூபாய் நீ கொடுக்குற அப்படின்னா அது எனக்கு நீ கடன் கொடுக்குற, அந்த கடனை நான் என்ன செய்வேன், நான் திரும்ப தரேன், அந்த ஏழைகிட்ட நீயே எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஏழைக்கு நம்ம ஒரு 10 ரூபாய் இறங்கி கொடுக்கும்போது கர்த்தர் அதை காட்டிலும் பன்மடங்கு நமக்கு திருப்பி தருகிறவராக இருக்கிறார். அதனால் நன்மை செய்கிறதுலையும் தான தர்மம் பண்ணுவதில் நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு இருப்போமானால் கர்த்தர் நம்மே பிரியமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியம் என்று சொல்லி ஒரு 7 காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை, நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு பிழைப்பது கர்த்தருக்கு பிரியம். உற்சாகமாய் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் முடிந்த அளவு அதிகபட்சம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கென்று அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோம். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக தான் அந்த ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது எப்படி உலக பிரகாரமாக நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிரியமானவைகளை செய்யும்போது நம்முடைய உழைப்புகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவரிடம் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்வோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஜெபித்து நம்ம முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் ராஜா. இதோ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் கற்றுத்தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. செம்மையான இருதயத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்க, அதன் மூலமாக உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய அப்பா நேரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கென்று உற்சாகமாய் கொடுக்கும்போது கர்த்தராகிய தேவன் நீர் எங்கள் மேலே பிரியம் வைத்திருக்கிறீரே தகப்பனே. நாங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் நாங்கள் மறவாதிருக்க, அதன் மூலமாக உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையில் எல்லா காரியத்திலையும் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக மாத்திரம் நடந்து அதன் மூலமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தூய பிதாவே. ஆமென், ஆமென்.